ஒரு நிமிஷம் கேளுங்க. 75 வயசு ஒருத்தர் ரொம்ப சுறுசுறுசுறுன்னு பார்க்ல நடந்துட்டு இருந்தாருங்க. டவர் பார்க்ல. அவர உட்கார வச்சு, "சார் நீங்க எக்சர்சைஸ் முடிச்சிட்டீங்கன்னா, நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னேன். அவரு முடிச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் வாங்க பேசலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்தாரு வந்து. "நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க? இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கீங்களே! இவ்ளோ சிரித்த முகத்தோட எப்பவும் இருக்கீங்களே! ஏதாவது டெக்னிக் சொல்லுங்க. நாங்களும் கத்துக்கிறோம். இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கும் உபயோகமா இருக்கும்" அப்படின்னு கேட்கிறப்போ, அவர் சொன்ன இந்த 5 டெர்ம்ஸ் ஷீல்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. SHIELD. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIBES. ஃபர்ஸ்ட் எஸ் ஷீல்டுல எஸ் ஸ்லீப் 7லேருந்து 8 மணி நேரம் இரவு தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் பாடி ரிப்பேர் ஆகுது அப்படின்ட்டு. ஹெச் அப்படிங்கிறது ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். மன அழுத்தங்கள் இல்லாம ஃப்ரீயா விடுங்க. எது நடக்குதோ நல்லதே நடக்குதுன்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. SHI ஐல என்ன சொன்னார்னா இன்டராக்ஷன். இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உரையாடலை நிகழ்த்துங்க. இறுக்கமா இருக்காதீங்க, பேசுங்க. அது உங்களுக்கு மனசுக்கு லேசாகும் அப்படின்னாரு. SHIE. அடுத்தது ஈங்கிறது எக்ஸசைஸ். இப்போ நீங்க பார்த்தீங்க இல்லையா, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்யணும்னா உடல் வேர்க்க செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க. உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா அது செய்யுங்க. இல்லை விளையாட பிடிக்கும்னா கோல்ஃப் விளையாடணும் விளையாடுங்க. அந்த மாதிரி உடல் உழைப்பு இருக்கிற மாதிரியான சில பயிற்சிகள் என்னவோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ SHIE முடிஞ்சது. எல்லுக்கு என்ன சொன்னார்னா லேர்ன் அப்படின்னாரு. இப்போ நான் கேட்டேன், இந்த வயசுல நீங்க என்னங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் வந்து என் பேரண்ட்டேருந்து இந்த வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நேத்திக்கு தான் அதை கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் போய் முயற்சி செஞ்சு பார்க்க போறேன்னாரு. அப்ப என்ன சொன்னார்னா, அந்த மூளையில புதிய பகுதிகள் நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க எப்பவுமே இளமையா ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்க ஏதோ புதுசா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்க பிறர்கிட்ட போய் நான் அங்க அப்போ என்ன பண்ணேன் தெரியுமா? இப்போ என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த மாதிரியே ஒரு உரையாடல்கள் இல்லாம புதுசா நீங்க கத்துக்க முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க. கடைசியா சொன்ன அந்த வார்த்தை SHIELD. டில டயட் அப்படின்னாரு. அப்படின்னா பசிச்சால் சாப்பிடுங்க. அல்ல அந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க. ரொம்ப அளவு அதிகமா சாப்பிடாம பிடித்ததை அளவு குறைவா நல்லா மென்னு சாப்பிட்ற நேரத்துல சாப்பாட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு டிவியோ மொபைலோ இல்லாம நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா நல்ல செரிமானமும் ஆகும், உடலும் ஆரோக்கியமா இருக்கும். நாமளும் இந்த ஷீல்டை ஃபாலோ பண்ணலாமே. முயற்சி செஞ்சு பார்ப்போமா? தேங்க்யூ ஸோ மச். பை பை.